எல்லாருக்கும் வணக்கம். நிஜத்தை சொல்லணும்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அடி விழுந்தாலும், மனசில் 1000 பாரம் இருந்தாலும், நம்மளால் சில விஷயங்களை மட்டும் தள்ளி வைக்கவே முடிய மாட்டேங்குது. அதில் இந்த பிக் பாஸ் தமிழ் ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஆரம்பத்துலேருந்தே நான் பிக் பாஸை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தன் தான். சரி, இனிமேல் இதெல்லாம் வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வர பார்த்தாலும் ஏதோ ஒரு வழியில் என்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச வந்தது வெறும் பிக் பாஸை பற்றி மட்டும் இல்லை. என்னுடைய இப்போதைய நிலைமையை மற்றும் கத்தாரில் ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிற புது புது சவால்கள் பற்றி தான். ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுச்சு, இனிமேல் குடும்பத்தை இங்கே வர வச்சிடலான்னு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கை என்னடானா, நீ ஒரு பிளான் பண்ணு, நான் அதை திருப்பி போடுறேன்னு சொல்லி வேறு ஒரு பிளான் பண்ணுது. அவங்கள இப்போ வர வைக்க முடியாத ஒரு மோசமான சூழலில் என்ன தள்ளப்பட்டு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கத்தாரில் என்ன தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு நம்ம மாறு தட்டி சொன்னாலும், பக்கத்தில் நடக்கிற அந்த ஈரான் இஸ்ரேல் சண்டை என்னை அப்படியே உலுக்கி எடுக்குது. இந்த இஸ்ரேல்காரன் என்ன பண்ணுறான்னா, ஈரானில் இருக்கிற அணுசக்தி மையங்கள் மேலே கடந்த 2 நாளாக விடாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். ரஷ்யா எவ்வளவோ சொல்லுது, இதெல்லாம் தப்பு, உலகத்துக்கே இது பேராபத்தாக முடிஞ்சிடும், நிறுத்திக்கோன்னு சொல்கிறான். ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியல. இது என்னை ரொம்ப பாதிக்குதுங்க. நிஜமாகவே மனசு ஒரு கனமாக தான் இருக்குது. என் குடும்பத்தோடு சேர முடியாத அளவுக்கு இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக நிற்குதுன்னு தான் நான் சொல்லணும். இப்படி உலகமே ஒரு பயங்கரமான அழிவை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனாலும், இன்னொரு பக்கம் உலகம் அதோடைய போக்கை மாற்றிக்கவே மாட்டேங்குது. நம்ம இங்கே தூக்கம் இல்லாமல் தள்ளாடிட்டு இருந்தாலும் நம்ம சோஷியல் மீடியாவில் திரும்ப அந்த பிக் பாஸ் தமிழ் தான் நிற்குது. பிக் பாஸ் தமிழில் என்ன தாங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் பண்ணுற அலும்புகள் இருக்கே முடியலை. வழக்கமாக பிக் பாஸுக்கு ஆளுங்க வருவாங்க போவாங்க. ஆனால் இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்களே, அவங்க வெளியில் பண்ணுற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ரசிகர்களுக்கு வேணால் அது குஷியாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட ஹேட்டர்ஸுக்கு அது ஒரு பெரிய மென்டல் ப்ரெஷர். ஆமாம், நான் இங்கே கத்தாரில் என்னோடய குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்க்கை எப்படா போக போகுது அப்படின்னு நம்ம தவிச்சிட்ருக்கிற நிலமையில், ஆனால் அவங்க ரெட் கார்டை வாங்கிட்டு அதையே ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என் மனசில் இருக்கிற அந்த பாரத்தை அவங்ககிட்ட கொட்டிட்டு, அதுக்கப்புறமா அந்த பிக் பாஸில் நடக்கிற அந்த சுவாரஸ்யமான, அதே சமயத்தில் நம்மளால் நம்பவே முடியாத அந்த விஷயத்துக்கு நான் வரேன். எனக்கு இப்போ ஒரு சமாதானம் தேவைப்படுது. அதை உங்ககிட்ட இருந்து தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் இல்லை, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ட்ராமா தான். அங்கே போகிற எல்லாருமே அவங்களோட கேரியரில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு தான் வராங்க. அங்கே நடக்கிற சண்டை சச்சரவுகள், அவங்களுக்கு கிடைக்கிற நல்ல பேர் கெட்ட பேர் எல்லாமே எதுவுமே அவங்கள முடக்கி போட போகிறது கிடையாது. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் விஜய் பார்வதி. அவங்க பிக் பாஸ்லேருந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் வந்தாங்க. நம்ம என்ன நினச்சோம், அவ்வளோதான், இவங்க கேரியர் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, இப்போது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் அவருடைய ப்ரொடக்ஷன்லேயே முத்து என்ற காட்டான் அப்படின்ற ஒரு வெயிட்டான வெப்சீரிஸில் லலிதா அப்படின்ற ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ் மேடையில் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இதுதான் சினிமா. பார்வதியை பற்றி சொல்லணுன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் அவங்க பண்ண விஷயங்களை வச்சு எல்லாரும் இவங்களை டாக்ஸிக்னு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சோசியல் மீடியாவை திருப்பினாலே எல்லாம் அவங்கள அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் தேசிய விருது வாங்கின மணிகண்டன் சார் மாதிரி ஒரு ஆளுமை எப்படி பார்வதி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். பார்வதி அந்த மேடையில் பேசும்போது சில விஷயங்களை சொன்னாங்க. அது செமையாக இருந்தது. அவங்களுக்கு திடீர்னு ஒரு கால் வந்துச்சான். நான் மணிகண்டன் சார் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களால நம்பவே முடியலையா. நிஜமாகவே காக்கா முட்டை மணிகண்டன் சார் தானா அப்படின்னு சொல்லி 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு போகும்போது அவங்களோட ஸ்டைலில் ஒரு பெரிய கண்ணாடி பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு மாடர்னாக போயிருக்காங்க. ஆனால் மணிகண்டன் சார் இவங்களை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை தான் இந்த வீடியோட ஹைலைட்டேன்னு வச்சிங்களேன். இவ்வளோ நாளாக கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாற்றிட்டு இருந்திருக்க, இதுதான் உண்மையான லுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாடர்ன் ட்ரெஸ்லேருந்து அவங்கள ஒரு மதுரை பொண்ணாக மாற்றிருக்காரு. மஞ்சள் பூசி ஜடை பின்னி எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ஒரு யதார்த்தமான பார்வதியை பார்க்கும்போது பார்வதிக்கே இது நான் தானா அப்படின்ட்டு ஷாக் ஆகியிருக்காங்க. ஒரு ஆங்கராக இருந்ததுனால அவங்களுக்கு கேமரா பையன் இல்லை அப்படின்னாலும் மணிகண்டன் சார் பார்வதிக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவை தேடி தேடி நடிக்காத, அந்த சீனுக்குள்ளே முழுசாக இன்வால்வ் ஆகி நடி அப்படின்னு சொல்லியிருக்காரு.
உசிலம்பட்டி மலை கீழே ஒரு வாரம் சார் கூட இந்த ஷூட்டிங் டைமில் இந்த மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டது எல்லாமே பார்வதியோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெட்டில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் மணிகண்டன் விஜய் சேதுபதி காம்போனாலே அது வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்வதிக்கு இந்த லலிதா கேரக்டர் எப்படி செட் ஆகும் அப்படின்னு நிறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு. பிக் பாஸில் ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த ஒருத்தருக்கு மக்கள் செல்வன் அவர்கள் சான்ஸ் கொடுத்தது அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் பாராட்டினாலும், இன்னொரு பக்கம் ஏன் இவங்களுக்கு போய் சான்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிஜத்தில் சினிமான்றது ஒரு பிஸ்னஸ். பார்வதி அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பாருன்னு மணிகண்டன் சார் நம்பியிருக்காரு. மார்ச் 27ஆம் தேதி இந்த சீரீஸ் வெளியே வரப்போகுது. அப்போது தான் நமக்கு தெரியும் பார்வதி நிஜமாவே லலிதாவா மக்களை கவர்ந்தாரா இல்லையான்னு. ஆனால் பாருங்களேன், எவ்வளவு பெரிய கம்பேக் இது. ஒரு பக்கம் நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருக்காங்க. வாழ்க்கை எவ்வளோ விசித்திரமானதுன்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இந்த கத்தாரில் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கும்போது தான் உலகம் ஒரு சினிமா செய்தியை தூக்கி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் வாழ்க்கையோட யதார்த்தம் புரியுது. இந்த போர் பயம், இந்த நியூக்ளியர் கதிர்வீச்சு அப்படின்னு ஒரு பக்கம் அச்சுறுத்தினாலும் நம்ம மனசை ஆஸ்வாசப்படுத்திக்க இந்த மாதிரி பிக் பாஸ் கதைகளையும் சினிமா செய்திகளையும் நம்ம தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. அதுதான் என்னுடைய இயல்பு என்னவோ தெரியல. மார்ச் மாதம் முழுசாக இந்த இஸ்ரேல் ஈரான் யூஎஸ் விவகாரம் என்னைய ஒட்டுமொத்த பதட்டத்தில் வச்சுருக்கு. ஈரானில் இருக்கிற அந்த சென்சிட்டிவான இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தும் போது அதோடைய பாதிப்பு எப்படியெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனுக்கு வேலை முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம், குடும்பத்துக்காக தான் ஓடி வந்தோம். ஆனால் அதே குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாமல் இந்த உலக அரசியல் என்னையை பிரித்து வைக்குது. இதை சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வேணும் அப்படின்னு தான் நான் அவங்கக்கிட்ட என்னோடய கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் என்னைக்காவது எதையாவது பற்றி கவலைப்பட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த சினிமா செய்தியை பார்த்து எல்லா நேரத்தையும் கடத்திட்டு இருக்கீங்களா? பார்வதியோட அந்த லலிதா கேரக்டர் பற்றி மணிகண்டன் சார் சொன்ன அந்த வார்த்தை இப்போ எனக்கு ஞாபகம் வருது. கண்ணாடியை போட்டு ஊரையே ஏமாற்றிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அது நம்ம எல்லாருக்குமே பொருந்துமோன்னு எனக்கு தோணுது. நாமளும் ஏதோ ஒரு முகமுடியை போட்டுட்டு தான் உலகை எதிர்கொண்டுட்ருக்கோம். வெளியில் ஒரு லுக்கு, உள்ளுக்குள்ளே ஒரு பயம். பார்வதிக்கு அந்த முகமுடியை மணிகண்டன் சார் கழட்டிட்டார். ஆனால் நம்ம முகமுடியை யார் கழட்ட போகிறாங்க? நிஜமாக என் மனசில் இருக்கிற இந்த கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிக் பாஸில் வர்றது எல்லாமே ஒரு நாடகம்னு தெரிஞ்சாலும் அது நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. ஆனால் அந்த பொழுதுபோக்குக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி இருக்குது. அதே சமயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு தோன்ற எந்தாவது ஒரு சமாதானத்தை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா எனக்கு இப்போ இருக்கிற ஒரு ஆறுதல் நீங்கள் தான். கத்தாரில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் இதை போன்ற பயம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பாதுகாப்பாக இருங்க, உங்களை சுற்றி எல்லாரையும் நேசிங்க. எப்போ என்ன நடக்கும் தெரியாத ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் அந்த பழைய ரெட் கார்டு சம்பவம், இப்போ நடக்கிற இந்த காட்டான் சீரீஸ் அப்டேட்டும் நமக்கு ஒரு விஷயத்த நல்லா சொல்லுது. என்ன நடந்தாலும் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் பயந்துட்டு இருந்தாலும் உலகம் அதோட போக்கை மாற்றிக்க போகிறது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பயத்தை குறைச்சிட்டு நம்பிக்கையோடு இருக்க பார்ப்போம். பார்வதிக்கு ஒரு மணிகண்டன் சார் கிடச்சி அவருடைய வாழ்க்கையை மாற்றிட்டார். நமக்கும் ஏதாவது ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. கத்தார் மழை மற்றும் என்னுடைய நட்பை பற்றி இதுக்கு முன்னே வீடியோவில் போட்டிருந்தேன். அதில் என்னுடைய நண்பன் கொடுத்த அந்த ஒரு கப்பு டீ தான் எனக்கு நல்லா வாழ வச்சதுன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி உங்களுடைய இந்த ஆதரவை என்னைய தைரியமாக இருக்க வைக்கும் நான் நம்புகிறேன். பிக் பாஸில் பார்வதிக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் நடந்த ஒரு மோதல் இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டணியாக மாறினது போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் நல்ல விஷயங்களாக மாறும்னு நம்ம எதிர்பார்ப்போம். மணிகண்டன் சாருடைய அந்த மண் சார்ந்த நுணுக்கங்கள் இந்த சீரீஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் பார்க்குறதுக்கு ஆவலோடு இருக்கேன். அதை பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்ட்டு சொல்லுங்கள். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். கத்தார் ரொம்ப சேஃபான கண்ட்ரி. இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாமே என்னுடைய பயம் மட்டும்தானே தவிர வேறு எதையும் நான் சொல்லலை. எல்லாரும் என் கூட இருக்கிறவங்க சமாதானம் சொல்கிறாங்க, இங்கே நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனாலும் என்னையை தைரியப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அவகாசமும் உங்களுடைய ஆர்வம் எனக்கு தேவைப்படுது. உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். வாழ்க்கைன்றது வெறும் பிக் பாஸ் ஷோ கிடையாது, அது அதை விட பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடச்சிருக்கு.
கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பார்வதியோட அந்த மதுரை லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லலிதாவா மக்களை கவருவாங்களா, இல்லை அந்த ரெட் கார்டு முத்திரை அவங்கள விடாமல் துரத்துமா? எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு வந்து நல்ல ஒரு துணையாக இருக்கும். பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.